அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 4 கவிதை பேழை. இதில் வெற்றி பெற சுரதா. உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. கவிதை என்பது அச்சொற்கள் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. மண்வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. பனித்துளியும் மழையும் வேறு. புன்வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு. புகழ் வேறு செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவந்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். பழுத்திருந்தால் சாறு வரும். வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும். 2 சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும். அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும். தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவி எழுத தொடங்க வேண்டும். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். ஏமாந்தால் தலை தட்டும். வெள்ளைப்பாட்டின் இறுதிச் சீர் காசு தரும். செடியில் பூத்த பூமீது வண்டு வந்து தங்கும். நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். எருவினிலே பயிர் விளையும். சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். அந்தி இரவினிலே குளிர் விளையும். நுணுக்கத்தோடே எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம்பொருள்கள் உள்ளத்தில் விளையும். மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோர்க்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும். பாவகை என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். நூல்வெளி. இப்பாடப்பகுதி கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. உவமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படும் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். அப்பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்பிரமணிய தாசன் என்று மாற்றி அதன் சுருக்கமான சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகள் எழுதினார். முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். நன்றி.